ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இந்த வீடியோவை நான் எப்படி எடிட் பண்ணுறேன், எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் முதல்ல பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் தான் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போட்டதில்லை. பேசிக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ போடுறனால எனக்கு அந்த கலர் டியூனெல்லாம் கைன் மாஸ்டரில் பண்ண முடியாது. அதனால் இப்போ நான் வேறு சாஃப்ட்வேரில் தான், அதாவது பிசியில் தான் இப்போ நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் லேப்டாப் மேலே தான் தூங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கு அந்த லேப்பில் என்ன தான் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியலை. நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது கவர்மெண்ட் ஹெச்பி லேப்டாப் தான். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். இதில் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இது மட்டும்தான் இருக்குது, இதில் எடிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ நான் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் 1.5x ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, உங்கள் லேப்டாப் இவ்வளோ ஸ்பீடாக, இதை தான் ஸ்பீடு இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. இது வீடியோ ஸ்பீடு தான். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கான டைட்டில் இங்கே என்ட்ரு பண்ணிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்ட் 1 நான் வீடியோ போட்டிருக்கேன். இது ஃபுல் வீடியோ நான் போடலை. ஃபுல் வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக வந்துருச்சுங்களா, அதனால் ஃபுல்லாக அப்லோட் பண்ண முடியலை. அதனால் செகண்ட் பார்ட்டு போடலான் தான் இருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கே அவ்வளோ வியூஸ் எதுவும் போகலைங்களா. அப்போ இதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு செகண்ட் நான் போடல. இப்போ நான் இந்த வாய்ஸு ஃபில்டர் பண்ணுறதுக்காக அந்த நாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதில் ஃபில்டரில் ஆப்ஷன் வரும். அதில் அந்த ஆட்டோமேட்டிக் செக் ரிமூவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும், அப்புறம் டி நாய்ஸ், அது ரெண்டையும் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதை வச்சு என் வாய்ஸ் ஒரு நல்ல வாய்ஸாக கிளியராக நாய்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்க முடியும் அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி. இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா இந்த வீடியோ பத்தாது, ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா வரதுக்காக நான் இப்படி தான் எடிட் பண்ணுறேன், அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, சொல்லுங்கள் ப்ரோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுவேன். வீடியோ ரெடியாக தான் இருக்குது, நான் ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அது போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டாங்களா, ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை நினச்சிட்டு நான் அப்லோட் பண்ணலை. ஃபஸ்ட்டு பார்ட்டு மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட லேப் இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் மொபைலில் தான் இப்போ எல்லோரும் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் இந்த வாய்ஸு எப்படி நாய்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி பேக்ரவுண்ட் இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அதை ஏன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க இதில் இந்த கவர்மெண்ட் லேப்பில் எடிட் பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு நம்ம யூடியூப்லேருந்து ரெவென்யூ வந்ததும் இந்த லேப்டாப்புக்கு ஒரு எஸ்எஸ்டியும் அப்புறம் ஒரு ரேமும் வாங்கணுங்க. அதான் என்னோடய ஃபஸ்ட்டு செலவாகவே இருக்கும். அப்புறம் நமக்கு ஒரு மைக்கு வாங்கணும். இந்த 3 பொருள் தாங்க நம்ம யூடியூப் சேனலில் இது பண்ணுறதுக்கு இப்போ தேவை. வேறு எந்த இதுவுமே இப்போ தேவையில்லை. அதிகபட்சமாக எடிட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு லேப் இருந்தால் போதும், அப்புறம் ஒரு மைக் இருந்தாலே போதுங்க. இந்த கலர் கிரேடிங்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். உங்கள்கிட்ட சிஸ்டம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை சூப்பராக எடிட் பண்ணலாம். நான் இதில் தான் எடிட் பண்ணுவேன் இப்போது. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அது ஃபுல்லாக ஸ்க்ரீன் ரெக்கார்டு மட்டும் தானே, அதனால் டக்குன்னு அப்லோட் பண்ணிடலாம். இது ஃபேஸ் எல்லாம் காமிச்சு போடுறனால கொஞ்சம் நீட்டாக எடிட் பண்ணணும்ல, அதனால தான் இப்போ இதை யூஸ் பண்ண தொடங்கினேன். ரொம்ப லேக் ஆகுதுங்க இதில். ஐயோ என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் இந்த லேப்பில் பார்த்தீங்கன்னா பேட்ரி இல்லாதனால இங்கே பவர் கட் வேறு ஆகும்னா, மழை பெஞ்சதும் காற்றடிச்சு அப்படியே பவர் கட் ஆயிருங்களா, ஆஃப் ஆயிரும். நான் அதை சேவ் கூட பண்ணியிருக்க மாட்டேன், அது ஆஃப் ஆயிரும். திரும்பவும் நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுவேன். இந்த வீடியோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிட்டேங்க. 3 தாட்டி கரண்ட் போயிடுச்சு. 3 தடவை இந்த வீடியோ நான் திரும்ப எடிட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல. அதெல்லாம் அந்த பவர் கட் ஆன இடம் தான். இந்த இடத்துல சரியான மழைங்க. ஆனால் பாருங்களேன், இங்கே பார்க்கும்போது மழை இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். மேலே காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா காற்று அடிக்குது. சின்ன ஒரு காற்று அடித்தாலே இங்கே பவர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே, இனி அடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் வேலை. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த யூடியூப்பில் 1080p அதை தான் செலக்ட் பண்ணுவேன். அதே ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். இது 18 செகண்ட் வீடியோ, இது வந்து 29 செகண்ட் வீடியோ தான். இதே பாருங்கள் 59 MP இருக்குது.
இதே நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஒரு 8 நிமிஷம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு 500 MB அதுக்கு மேலே போயிடும், 800 700. ஆனால் குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராக இருக்கும், எதுவுமே ரெடியூஸே ஆகாது உங்கள் குவாலிட்டி வைஸில். நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ அப்படியே தரமாக இருக்குங்க. 360 FPSல வச்சாலே போதும், நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ ரிவ்யூ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோவை நான் எப்படி எடிட் பண்ணுறேன், எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் முதல்ல பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் தான் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் ரிவ்யூல் பண்ணி வீடியோ போட்டதில்லை, பேசிக்காக ஸ்க்ரீன். ஓகே, இது பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வீடியோ இருந்துச்சு அதையும் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வீடியோவை நான் எப்படி எடிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த வீடியோ எப்படி சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி எடிட் பண்ணுறது சிம்பிளாக இருக்குது, சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். எனக்கு தெரியற வச்சு நான் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எப்படியான நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.